Hey hello guys, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட டெலிவரி ஸ்டோரி, அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் பேபியோட டெலிவரி ஸ்டோரி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அது ஒரு பயங்கரமாக வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். பட் அப்படியே கொஞ்சம் வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடந்தது. ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் வந்து ப்ரெக்னென்ட் மாமிஸ் ஆர் மாமி டு பீஸ் இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்காக வந்து நான் என்னோடய ஸ்டோரியை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து டியூ டேட் வந்து Jan 13 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வந்து கன்சீவ் ஆனேன். ட்ரீட்மெண்ட் இந்த சென்ஸ் இர்ரெகுலர் பீரியடாக இருந்தது. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி அதெல்லாம் போய் தான் வந்து கன்சீவ் ஆனேன். அந்த ஸ்டோரி நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். என் பையன் வந்து 36 வீக்ஸ் 4 டேஸில் வந்து பிறந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 24 டேஸ் முன்னாடியே வந்து பிறந்துட்டாங்க. என்ன வந்து 36 வீக்ஸ் 4 டேஸ்ன்றது லேட் ப்ரீடம் பேபின்னு வந்து சொல்லுவோம். பிகாஸ் 37 வீக்ஸில் இருந்து தான் ஃபுல் டேர்ம் பேபி, 36 வீக்ஸ்னால் லேட் ப்ரீடம் பேபி. பட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் வந்து லோ பர்த் வெயிட்டாக வந்து பிறந்துட்டாங்க. கரெக்டாக வந்து Jan வந்து 5. ஸோ Jan 5 நைட் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன். பார்த்தா வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக ரெஸ்ட் ரூம் வந்தது. சரின்னு போய் பார்த்தா வந்து ஃபுல் ப்ளீடிங். எனக்கு பார்த்து பயங்கர ஷாக், என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பதட்டமாயிட்டேன். அப்புறம் நான் போயிட்டு கடகடன்னு என் ஹஸ்பண்டை எழுப்பிட்டு வந்து காமிச்சேன், இங்கே பாருங்கள் இவ்வளோ பிளட்டாக வருதுன்ட்டு. எனக்கு வந்து உள்ள பாப்பாவுக்கு எதாவது ஆகியிருக்குமோ இல்லை என்ன ஏதுன்ட்டு வந்து மைண்டில் ஒரு 1000 திங்ஸ் வந்து ஓடுது. ஹார்ட் பீட்டு இருக்கா, இல்லை பாப்பா சேஃபாக இருக்காங்களா, பாப்பாவுக்கு எதாவது ஆகியிருக்குமா, என்ன ஏதுன்ட்டு. ஸோ நான் பார்த்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 10 மினிட்ஸ் தான். கரெக்டாக வந்து 2 AM வந்து எனக்கு இந்த ப்ளீடிங் நடந்தது. கடகடன்னு என் ஹஸ்பண்டோட வந்து காரில் வந்து நாங்கள் ஒரு 2:10 வந்து போயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. போனோடனே என்னை எமர்ஜென்சி வார்டில் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அந்த ட்ரிப்ஸ் அதெல்லாம் வந்து ஏற்றுனாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸ்கேனில் வந்து பேபி சேஃபாக இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஆனால் வந்து இந்த ப்ளீடிங் எதனால் அப்படின்ட்டு ஷியராக தெரியல அப்படின்னு டாக்டர் சொன்னதும் இன்னும் எனக்கு வந்து பேனிக் ஆகிடுச்சு. உள்ள பாப்பா சேஃபாக இருக்காங்களா, டெலிவரி பண்ணிடலாமா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டே இருந்தோம். அங்கே வந்து டியூட்டி டாக்டர் வந்து சொன்னாங்க மேபி ப்ளசண்ட்டாக அப்ரப்ஷனாக இருக்கலாம், அப்படி இருந்தால் தான் வந்து மோஸ்ட்லி ப்ளீடிங் வரும். பிகாஸ் எனக்கு 3rd மந்த் கிட்ட வந்து ப்ளீடிங் இருந்துச்சு. அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்ட்டு நினச்சிட்டு எனக்கு வந்து இந்த ஹெச்சிஜி ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த இன்ஜெக்ஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அகெயின் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் வந்த உடனே ஹாஸ்பிட்டல்லையே சரி நாங்கள் 1 டே உங்களை ஃபுல்லாக அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க இது ப்ளசண்ட் அப்ரப்ஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து பிளட்டை ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற நிலைமைக்கு கூட போகலாம், ப்ளீடிங் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா. நாங்கள் வந்து அவங்களுக்கு சில மெடிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஹோல் நைட் வந்து எனக்கு ஐவி ஏறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ப்ளீடிங் கொஞ்சம் 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 ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னை வந்து அந்த நாப்கின் வச்சுட்டு இருக்க சொன்னாங்க, லைக் ப்ளீடிங் இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்காக. வந்து இருக்க எல்லா காடையும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடணும், பாப்பா வந்து சேஃபாக இருக்கணும் உள்ள அப்படின்ட்டு. டாக்டர் வந்து சொல்கிறாங்க இப்படியே வந்து ப்ளீடிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம பாப்பா வந்து இன்டியூஸ் பண்ணி தான் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து 24 டேஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ சீக்கிரம் பாப்பாவை எடுத்தால் பாப்பா வந்து ஹெல்த் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய பயம் வந்து டாக்டர்கிட்ட. இல்லை நீங்கள் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணுங்கள், ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பேசினோம். டாக்டர் இல்லை ப்ளீடிங் இஷ்யூலாம் வந்து நார்மல் இல்லை, ஸோ வந்து உங்களை வந்து வீட்டுக்கெலாம் அனுப்ப முடியாது, நாங்கள் அப்சர்வேஷன்லேயே தான் வச்சுருப்போன்ட்டு ஹோல் நைட் நான் அப்சர்வேஷன்லேயே இருந்தேன். மார்னிங் வந்து ப்ளீடிங் இருந்துச்சு, பட் ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ வந்து காலையில் 3 கிட்டலாம் அவங்க சொல்லிட்டாங்க மார்னிங் வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணி பாப்பாவை எடுத்துடலான்ட்டு. இன்கேஸ் பெயின் வரலைன்னா வந்து சி செக்ஷன் போகிற மாதிரி இருக்கும், பட் ப்ளீடிங் இருக்கிறதுனால பெயின் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னாங்க. சரின்ட்டு எனக்கு வந்து 7 AM கிட்ட வந்து இன்டியூஸ் பண்ணாங்க. இன்டியூஸ் பண்ணோன்னே எனக்கு பெருசாக பெயின் வந்து அப்போ தெரியலை. நான் கேஷுவலாக இருந்தேன், நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெளியில் இருக்க ரிலேட்டிவ்ஸை வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் பெயின் எனக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கர பேக் பெயின், அப்டமன் பெயின் அதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி கான்ட்ராக்ஷன்லாம் என்னன்னே வந்து தெரியாது. என்னால் ஃப்ளாட்டாக படுக்க முடியல, நடந்துக்கிட்டே இருக்கேன். பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு ப்ளீடிங் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் என் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ப்ளீடிங் இருக்கா, ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுச்சா, பெயின் வருமா, பாப்பா நார்மல் டெலிவரி ஆகிடுவாங்களா, பாப்பா உள்ளே சேஃபாக இருக்காங்களா, ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கா, எல்லாமே என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது.
பிகாஸ் நம்மளுக்கு ஹார்ட் பீட் வந்து அந்த கிராஃப் வந்து செக் பண்ணிகிட்டே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அதையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்புறம் அரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 போல் பயங்கர பீக்கில் வந்து எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னால் தாங்கவே முடியல. ஸோ வந்து சர்விக்ஸ் வந்து டைலேட் ஆகிருக்கான்னு வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து நல்ல பெயின் வந்து 6 சென்டிமீட்டர் வந்து டைலேட் ஆகியிருந்தது. ஸோ வந்து உடனே எனக்கு வந்து இனிமா கொடுத்து மோஷன் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த 2 பின்னல்லாம் நமக்கு போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் லேபர் ட்ரெஸ்லாம் வந்து மாற்றிக்க சொல்லி ஸ்ட்ரெச்சரில் வந்து படுக்க சொல்லிட்டாங்க. பட் எனக்கு என்னென்னா பாப்பா இப்போவே கீழே வந்து விழுற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு கிராவிட்டி ஏர்ஜ் வந்து இருந்தது. நான் குடுகுடுன்னு ஓடி வந்து பெட்டில் வந்து படுத்துக்கிட்டேன், பாப்பா வரப்போகுதுன்ட்டு. அப்புறம் நர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு இல்லை இன்னும் வந்து தலை வெளியவே வரலை, பட் வந்து இன்னும் ஒரு மேபி 1 or 2 ஹார்ஸில் வந்து வந்துடும், நம்ம லேபர் வார்டுக்கு இவங்களை ஷிஃப்ட் பண்ணலான்ட்டு என்னை வந்து லேபர் வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு 2 o'clock அரவுண்ட் நடக்குது. புஷ் 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 அப்படின்றாங்க. நான் வந்து கத்தவே இல்லை, எனர்ஜி லூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓரளவு பாப்பா ஹெட் வெளில வந்துருச்சு, கமான் ட்ரை 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 அப்படின்ட்டே சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு இருக்க ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து வந்து நான் புஷ் பண்ணேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டைம் பாருங்கள் அப்படின்னாங்க. பார்த்தா 3:14 அந்த டைம் இருந்துச்சு. கரெக்டாக பாப்பாவோட சவுண்ட் வந்து வெளியே வந்துச்சு. அழுதுகிட்டே வந்தான். பார்த்துட்டு என்ன பேபி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு பார்த்த உடனே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. பிகாஸ் நான் பாய் பேபி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ பாய் பேபி அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாகிடுச்சு. பாப்பா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் மாதிரியே இருந்தாங்க. ஸோ இன்னும் டபுள் டமாக்காக ஹாப்பி ஆகிடுச்சு. எனக்கு நெஞ்சு மேலே பாப்பாவை போட்டு கொஞ்சம் ஹக் பண்ண சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத வந்து ஒரு ஈவெண்ட். டெலிவரி நமக்கு எவ்வளோ பெயின் இருந்தாலுமே வந்து அந்த பாப்பாவை வெளில எடுத்த உடனே சீரியஸாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பெயின் கூட வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியவே தெரியாது அன்டில் தென் அந்த ஸ்டிச் போடுற வரைக்கும். நடுவில் சொல்ல மறந்துட்டேன், லைக் வந்து பாப்பா தலை வெளியில் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த எபிஸ்டியோமி சொல்லுவோம்ல, ஸோ வந்து கீழே கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வழியாக வந்து பாப்பா வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸ் போட்டாங்க பாருங்கள், இருக்கிறதுலே பயங்கர 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 பெயின். அதுதான் எனக்கு வந்து ஒரு ஜூனியர் வச்சு போட்டாங்க. ஸோ ரொம்ப பெயின், எனக்கு வலியே தாங்க முடியல. அது மீன்வைல் வந்து பாப்பாவை வந்து அவங்க குளிப்பாட்டிட்டு கொண்டு வரேன்ட்டு மற்ற செக்லாம் பண்ணணும்னு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த டைம் ஸ்டிச்சஸ் எனக்கு வலி தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி இருக்க பயங்கர ஒரு இது என்னென்னா, அந்த ஸ்டிச்சஸ் போட்டு நம்மளால் ஒரு 10 to 15 days வந்து உட்காரவே முடியாது ப்ராப்பராக. அவ்வளோ வந்து பெயின்ஃபுல்லாக வந்து இருக்கும். பையன் வந்து வெளியில் வந்த அந்த மொமெண்ட் வந்து இப்போவுமே வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாத வந்து ஒரு மொமெண்ட். பட் அப்போது என்ன பார்த்தீங்கன்னா, பாப்பா வெயிட் வந்து கரெக்டாக 2.070 அவ்வளோதான் வந்து இருந்தான் அவன். பிகாஸ் 36 weeks 4 daysலேயே வந்து பிறந்ததுனால லோ பர்த் வெயிட் பேபியாக பிறந்தான். நர்ஸ் வந்து சொன்னாங்க, இன்னும் ஜஸ்ட் அந்த 70 கிராமும் இல்லைன்னா 2 kg கீழேனா வந்து அவங்க என்ஐசியில் வைப்பாங்க போல், நீங்கள் வந்து ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டலில் 3 days மற்ற செக்கப் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் வெயிட் பார்த்திங்கன்னா 1.9 தான் இருந்தது. ஸோ என் பாப்பா வந்து எப்படி நெக்ஸ்ட் வந்து வெயிட் கெயின் பண்ணுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ப்ரெக்னென்ட் மாமிஸ் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ப்ரெக்னென்சி ஜேர்னி, டெலிவரி ஜேர்னி எப்படி இருக்குன்னே நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் மினிட் வரலும் வந்து என்ன நடக்கும் எதுவுமே நம்மளால் தெரியாது. பட் நம்ம என்னென்னா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மெயினான திங். நார்மலோ சிசேரியனோ வாட் எவர், நம்ம ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்து, பிகாஸ் வி ஆர் கோயிங் டு பிரிங் அ லைஃப் டு திஸ் வேர்ல்டு. ஸோ அதனால் வந்து உங்கள் ஹாப்பினஸை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினச்சிட்டு மற்ற எல்லா பெயினையும் வந்து மறந்துடுங்க. ஸ்டே ஸ்ட்ராங் மாமிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.